உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஏசாயா 62 அதிகாரம் 4 வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை தமக்கு மனவாட்டியாக அங்கீகரிக்கிறார். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். இஸ்ரவேல் ஜனத்தார் இதற்கு முன்பு கைவிடப்பட்டவர்களாகவும் நெகிழப்பட்டவர்களாகவும் தனிமையிலே அநாதைகளைப் போல இருந்தார்கள். அவர்களுக்கு ஆதரவாக ஒருவரும் இல்லை. புருஷனால் கைவிடப்பட்ட விதவைகள் போல வேதனையை அனுபவித்து வந்தார்கள். ஆனால் இப்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தமக்கு மனவாட்டியாக அங்கீகரித்திருக்கிறார். கைவிடப்பட்டவள் பாழான தேசம் என்றால் இஸ்ரவேல் தேசத்தில் பரிதாபமான நிலை. அவர்களுடைய வேதனைகளையும் கவலைகளையும் துக்கங்களையும் கண்ணீர்களையும் பிரதிபலிக்கிறது. கர்த்தர் அவர்களுடைய நெருக்கங்களையும் நிந்திகளையும் நீக்குகிறார். அவர்களுக்கு புதிய நாமங்களை கொடுக்கிறார். நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். இவை இரண்டும் ஆசீர்வாதமான பெயர்கள். எப்சிபா என்ற பெயருக்கு நான் அவளிடம் பிரியமாய் இருக்கிறேன் என்றும், பியூலா என்பதற்கு திருமணமானவள் மணவாட்டி என்றும் பொருள்படும். இந்த உலகத்திலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த பிரபஞ்சத்தில் ஜனங்கள் சிறை இருப்பில் இருந்த யூதர்களைப் போல கைவிடப்பட்டவர்களாயும் ஆதரவற்றவர்களாயும் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பர்வதத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவள் திருமணம் செய்து கொள்கிற மணவாட்டி போல கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஜெபம் செய்வோமா? எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இனி நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, தேவனுக்கு பிரியமானவர்கள். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வரும் காலங்களில் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா.